Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 522 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம ஆளுல நேவி ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா திடீர்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம போவா வந்து நின்னுட்டு எவன்டா நான் வர்ற வழியில குறுக்க வர்றதுன்னு வேற அவனுகிட்ட சண்டைக்கு போறா. நமிக்கு அது யாரு என்னன்னு தெரியாது. ஆனா ரோபினுக்கு நல்லாவே தெரியும் அது குஜா பைரட்ஸ்ங்கன்னு. அவங்கள பத்தி நமிக்கு சொல்லுவா. அவ ஒரு பைரட் எம்பரஸ் வார்லாடு அமேசானியன் பைரட்ஸ்னாலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. அவ பேரு போவா ஹன்காக்னு சொல்லுவாளா. எல்லாருமே ஆடி போய் அசந்து போய் கேட்பாங்க. யாராச்சும் அவளோட அழகுல மயங்கினாங்கன்னா அவங்கள உடனே கல்லா மாத்திடுவான்னு வேற சொல்லுவாளா. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூக் மோனாக்குள்ள பார்த்துட்டு அடேங்கப்பா எவ்வளவு அழகு சொல்லி அங்கேயே மயக்கம் போட்டு வந்துருவான். அப்படி என்ன பெரிய அழகா இருக்கான்னு சொல்லிட்டு உசோப் வாங்கி பார்த்துட்டு அவனே அடேங்கப்பா என்ன இவ்வளவு அழகா இருக்காம்பா. இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே சஞ்சய் சும்மா இருப்பானா. உடனே அடிச்சு புடிச்சு வந்து மோனாக்குள்ள அவளை பார்க்க மட்டும் தான் செய்வான். அதுக்கே இங்க நம்மளுக்கு கல்லா மாறிடுவான். இங்க நேவி ஆளுங்க கத்திட்டு இருப்பாங்க. ஹன்காக்கு வலிய விடு, எங்க டியூட்டியை செய்ய விடாம நீ தடுக்கிறன்னு கத்துவானுங்க. ஆனா நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணலையே, ஜஸ்ட் என் வழியில போயிட்டு இருந்தேன், குறுக்க நீங்க தான் வந்திருக்கீங்க மாலா. அவனுக்கு என்ன சொல்றதே தெரியல. ஏன் உங்களுக்கு இதனால ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு வேற கேப்பா. அத்தனை பேர் அவ அழகுல மயங்கி இல்லவே இல்லன்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கத்திட்டு கிடப்பானுங்க. அவ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ தப்பிச்சிரு லூஃபின்னு சொல்லிட்டு கண்ணடிப்பாளா. அவ என்ன பார்த்துதான் கண்ணடிச்சான்னு சொல்லி இங்க ப்ரூக் மல்லாக்க மலந்துருவான். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு அவ மறுபடியும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாளா. சரி இந்த சாக்கை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் பானா. உடனே எல்லாத்துக்குமே ஆச்சரியம், அந்த வார்லாட உனக்கு தெரியுமான்னு. அவன் அட ஆமாப்பா நான் போனது மெய்டன் ஐலாண்டு, அங்க இருந்து அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க பானா. உசோப்பு ஷாக் ஆயிருவான். ஏன்னா அது ஒரு லெஜெண்டரி ஃபீமேல் ஒன்லி ஐலாண்டு, அங்க பொண்ணுங்க மட்டும்தான் இருப்பாங்க, பசங்க நாட் அலவுடு. அங்கேயே நீ போயிட்டு வந்துட்டியான்னு. அப்போங்கும்போது சஜ்ஜி செம காண்டாவான். எது பைரட் டெம்பரஸ் உனக்கு ஃப்ரெண்டான்னு. உடனே அவன் சட்டையை பிடிச்சு கொய்யால ஒழுங்கா சொல்லு நீ எங்க ட்ரைனிங் எடுத்த அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நியாயமே இல்லன்னு கதருவான். ஏன்னா இவன் போய் மாட்டினது கமபக்கா ஐலாண்ட் ஆச்சு. அதே நேரம் இங்க குஜா பைரட்ஸ் எல்லாம் லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸுங்களை தூரத்துல இருந்து பார்த்துட்டு எல்லாரும் வித்தியாசமா இருக்காங்க அண்ட் அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல. இனிமேட்டு அவங்களுக்கு ஜாலி தாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க நம்ம ஆளுகளும் செயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நங்கூரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுப்பாங்களா. அந்த டைம் முசோப்பு அங்க இருக்க ஐலாண்ட குறுன்னு கூடுவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, நீங்க வரும்போது எல்லா நேவி சோல்ஜர்ஸையுமே அடிச்சு போட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பான். அப்பெல்லாம் இல்லையே, நாங்க பறந்து வந்துட்டோம், அவங்க பாட்டு கத்திட்டு கிடந்தாங்க. ஏன் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா, அப்புறம் எதுக்கு அவங்க இன்னுமே நம்மள அட்டாக் பண்றதுக்காக வரவே இல்ல, உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க, என்னவா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா யோசிப்பான். அப்படியே கட் பண்ணி ஐலாண்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்க இங்கன்னு பயங்கரமா வெடிச்சு புகையா கிளம்பிட்டு இருக்கும். எல்லாம் பதறி போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நாங்க பேக்கப் யூனிட் பிளாட்டூன் 3, நாங்க பேசுறது கேக்குதா, எங்களுக்கு பெரிய பஞ்சாயத்துன்னு. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, பெரிய பெரிய பூச்சிங்கெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க, எங்களால எதுவும் பண்ண முடியலம்பானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம உசோப் ஐலாண்ட்ல இருந்துச்சு பெரிய பெரிய பூச்சிங்க. அதுங்க வந்து எல்லா சோல்ஜர்ஸையுமே கிளின்னு கிழிச்சு வீசிட்டு இருக்குங்க. திடீர்னு இவ்வளவு பெரிய வண்டியில பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வீதியில விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. யார் இந்த வேலையெல்லாம் பண்ணான்னா நம்ம ஹெரக்லஸ். உசோப் அவனோட நியூ அட்வென்ச்சரை இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறான். அவன் வழியில நான் யாரையும் வர விட மாட்டேன், நல்லபடியா போயிட்டு வா உசோப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க உசோப் அப்படியே யோசிச்சுட்டே நிப்பானா. கூட இருக்கவங்க எல்லாம் அட விடுப்பா, நேவி ஆளுக வரலனா நமக்கு தானே நல்லது, சட்டு புட்டு நீங்க இருந்து கிளம்புற வழியை பார்ப்போம்னு பிராங்கி நம்ம நமி கிட்ட ரூட்டு கேட்பான். அவளும் பார்த்து செக் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் நேவி பிளாட்டூன் 4 இருக்கிற இடத்துல ஒரே மலை, எந்த ஆயுதத்தையுமே கரெக்டா ஒர்க் பண்ண வைக்க முடியல. சரி இந்த வேலையை யாரு பண்ணிருப்பான்னு பார்த்தா வெதரியால இருக்க நம்ம ஹரதாஸ். நேவி ஆளுக பூராத்தையும் தடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி மழையை பெய்ய வச்சிட்டாரு. அதுக்காண்டி அவங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. மழையை பெய்ய வச்சு தடுக்க மட்டும் செஞ்சா போதும், நார்மல் மக்கள் யாரும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாரு. கூட இருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா நமி ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, அவளுக்காண்டி நம்ம இதை பண்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா அந்த வேலையை பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நல்லபடியா போயிட்டு வா, உன்னை நாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம்னு வேற சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பிராங்கி என்ன பண்ணுவான்னா, அப்படியே கீழே நீந்தி போய் கீழே இருக்க அந்த பெரிய பபுளோட காத்தை அப்படியே ஓபன் பண்ணி விடுவானா. அது என்ன கப்பலுக்கு மேல இருக்க பபுளை அப்படியே பெருசு பண்ணி விடும். சோ இப்ப எல்லாருமே பபுளுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப என்னன்னா இந்த கப்பலை மொத்தமா கோட் பண்ணிருக்காங்க. இந்த கோட்டிங்கால எவ்வளவு பிரஷரை வேணாலும் தாங்க முடியும். இந்த கப்பலுக்கு அடியில ஒரு ஃப்ளோட்டிங் பேக் ஒன்னு இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் இவங்க கப்பலுக்கு மேல இருப்பாங்க. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கப்பலுக்கு கீழே போயிருவாங்க. சோ அதைத்தான் நம்ம பிராங்கி இப்ப கீழே ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். சரி ரைட், இதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு எங்க புரிய போகுது, சட்டு புட்டுன்னு நேவி வரக்குள்ள எஸ்கேப் ஆயிலாங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் குரோ 42ல நேவியோட சென்ட்ரல் யூனிட் பிளாட்டூன் 5 இருப்பாங்களா, அவங்கள நம்ம பெரோனா போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பான். யாராலையுமே எதுவும் பண்ண முடியல. துப்பாக்கி வச்சு சுட்டு பாப்பானுங்க. அந்த பேய சுட்டா மட்டும் எதனா சாகவா போகுது. மேல உட்காந்துக்கிட்டு ஜோரோவா வண்டியா திட்டுவான். லூசு பைய கடைசியில போற வரைக்கும் என் உசுர வாங்கிட்டான். இனி அடுத்து ஒரு நல்ல பாய்ட் ஆயா பாக்கணும். ரொம்ப போர் அடிக்குதும்பா. இங்க சாப்பர் மேல இருக்க கைத்த எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க தூரத்துல 2 நேவி கப்பல் வரத பாத்துருவான். இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் பிரச்சனை, சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சாப்பர் கூப்பிட்டு வந்துச்சே ஒரு பேர்டு, அது பறந்து போய் அவங்க கப்பலை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டைமுங்கும் போது இன்னொரு ட்ரூப் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கெனான் பால் டைரக்டா கப்பல்ல வந்து விழ வரும்.
சஞ்சய் சப்பையா ஒரு ரொட்டேஷனை போட்டு ஒரே மிதி அப்படியே ரிவர்ஸ்ல போயிரும். அந்த டைம் அவன் மறுபடியும் நமியை பார்த்துட்டு மேல இருந்து பேனு கீழே விழுவான். அதுக்கப்புறம் ஐலாண்டுக்குள்ள காட்டுறாங்க. பிளாட்டூன் 5க்கு என்ன ஆச்சு, எல்லாம் எங்க போனீங்கன்னு கேட்டா, இங்க பொண்ணுங்கிற பேர்ல சில பிசாசு கூட்டம் சுத்திட்டு இருக்குது, எங்களால அவங்களை எதிர்த்து சண்டை போட முடியல, வேற லெவல்ல ஃபன் பண்றாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு கதை விழுவானுங்க. பார்த்தா புகைக்குள்ள இருந்து பயங்கரமான உருவங்கள்லாம் வெளியில வரும். யாரான்னு பார்த்தா எல்லாம் நம்ம கமபக்கா ஐலாண்டை சேர்ந்த ஆளுங்க தான். சஞ்சய்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நேவி ஆளுகளை போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. அட அவங்க போய் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அந்த நேவி ஆளுகளை புடிச்சு வாங்க நம்ம ஒரு கப் காஃபி சாப்பிடலாம்னு மூஞ்ச பக்கத்துல தான் கொண்டு போவாங்க. அதுக்கே அவன் அடிச்சு புரண்டு ஓடுவான். இப்படி ஒரு மூஞ்ச பக்கத்துல கொண்டு போய் காமிச்சா பயலுக பதறாம என்ன பண்ணுவானுங்க. அதுல ஒரு தீ செஞ்சு நல்லபடியா எஸ்கேப் ஆகுன்னு சொல்லிட்டு அங்க கண்ணடிப்பா. இங்க நம்மளுக்கு அப்படியே ஷாக் அடிக்கும். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா தெரியலப்பா, சடனா என் ஹார்ட்டை யாரோ பிதுக்குன மாதிரி இருக்குதுமா. அந்த டைம் கீழே இருந்த ஃப்ளோட்டிங் பேக்கை நம்ம பிராங்கி ஒரு வழியா ரிமூவ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் என்ன, கிளம்புற வேலை தானே. எல்லாரும் அப்படியே ஒண்ணு கூடுவாங்களா. லூஃபி முன்னாடி வந்து நின்னுகிட்டு, ஆல் ரைட் காய்ஸ், நான் நிறைய விஷயம் உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டி இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் செல்ஃபிஷா எடுத்த ஒரு 2 வருஷ டெசிஷனை நீங்க மதிச்சு நடந்துகிட்டதுக்கு ரொம்பவும் நன்றிமானா. இது என்ன மொத டைமா, எப்போ நீ இப்படித்தானே பண்ற, மேல சொல்லினவன்னு அவனும் சிரிப்பான். சார் ரைட், நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலான்னு அப்படியே கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள முங்கும். இங்க நேவி ஆளுகெல்லாம் கதறுவானுங்க, ஐயோ அவனுக்கு தப்பிக்க போறானுங்க, அவனுங்களை விடக்கூடாதுன்னு. இங்க இந்த மெரைனோட கேப்டனால போவா கிட்ட கத்தி கூட பேச முடியல. ஏன்னா அவளோட அழகை பார்த்தா அவனுங்களும் மயங்கிட்டானுங்க. அதனால இனி அவனுங்களை பத்தி பஞ்சாயத்து இல்ல, நம்ம எல்லாம் அடிச்சு நோத்திட்டு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லி கத்துவானா. உடனே 50 பேரும் சேர்ந்து கத்துவாங்க. அந்த டைமுங்கும் போது அப்படியே ஜம்முன்னு கடலுக்குள்ள முங்கி சல்லுன்னு போகும். ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போகலாம்னு சொல்லி கத்திக்கிட்டே ஜம்முன்னு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.